مركز العلوم والحكم للدعوة والإرشاد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين، أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பார்ந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பெருமருளால் அவனுடைய மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சிகளை அங்கீகரித்து நல்ல பல கூலிகளை தந்தருள்வானாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் பயானுக்காக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் பார்க்காத கூட்டம். அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்காத, அல்லாஹ்வினால் உதாசீனப்படுத்தப்படக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்தார்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, உலகத்தை பொறுத்த மட்டில் யாரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. ஒரு காய்ந்த இலை மரத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு அறியாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அது விழுவது கிடையாது. இன்னல்லாஹ் பசீருன், அதே மாதிரி இன்னல்லாஹ் சமீஉன், நிச்சயமாக அல்லாஹ் அனைவரையும் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அனைத்து விஷயங்களையும் அனைத்து செய்திகளையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வை விட்டும் யாரும் தப்ப முடியாது. அப்போ அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்வதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, மறுமையில் அவர்களை பார்க்காமல் அவர்களை உதாசீனப்படுத்துவான் என்று பொருள். மறுமையில் அவர்களை ஏறெடுத்து பார்க்காமல் அவர்களை கேவலப்படுத்துவான் என்று பொருள். உதாரணமா, ஒரு வீட்டில் கூட தந்தைக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒரு மகன் செய்கிறான்னு வச்சுக்கிங்களேன், தான் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய தன் பிள்ளை, அவர் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் தப்பு தண்டாக்கள் பண்ணாலும் ஊர்ல யார் மன்னிக்கனாலும் தந்தை என்பவர் என்ன செய்வார், தாய் என்பவர் என்ன செய்வார், மன்னிப்பா, பொறுத்து கொள்வார். ஆனால் ஒரு உச்சகட்டம் போய் தந்தையோ அல்லது தாயோ விரும்பாத ஒரு உச்சகட்ட ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்கிற பொழுது அந்த தவறை, அந்த பாவத்தை ஜீரணிக்க முடியாமல் தந்தையோ அல்லது தாயோ என்ன சொல்லிடுவாங்க, இனி என் கண்ணில் முழிக்காதன்னு சொல்லிடுவாங்க. நீ என் கண்ணில் முழிக்காத, அப்போ உன்னை பார்க்க நான் பிரியப்படல, உன்னை பார்க்க நான் விரும்பல அப்படின்னா, அவர் பிடிக்காத ஏதோ ஒரு இழிவான, அவர் விரும்பாத ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை அவர் செய்த காரணத்தினால் அவரை பார்ப்பதற்கு இவர்கள் விரும்பவில்லை. அதான் நான் உன்னை பார்க்கறதுக்கு விருப்பப்படலை, என் கண்ணிலே நீ படாத அப்படின்னு சொல்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, அவர் இவருடைய பார்வையிலே இவருக்கு பிடிக்காதவராக ஆகிவிட்டார். அவருடைய செயல்பாட்டின் காரணத்தினால், தவறான போக்கின் காரணத்தினால் இவருக்கு அவர் பிடிக்காமல் போய்விட்டார். அதனால சொல்ற வார்த்தை என்ன, இனி என் கண்ணில் நீ முழிக்காது, இனி நான் உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன் சொல்றோமா இல்லையா? அப்போ அவர் பார்க்க மாட்டார் என்பதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, அவர் செய்த காரியத்தினால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதை நாம் உள்வாங்கிக்கணும். உதாரணமா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த வஹ்ஷி என்பவர் என்ன செஞ்சாரு, ஹிந்தா அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் என்ன செஞ்சாரு, கொண்டார். கொன்னதற்கு பிறகு மனம் வருந்தி மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் செய்த அந்த காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அகோரமாக என்ன செய்யப்பட்டாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்டு அவருடைய உடல் சிதைக்கப்பட்டு அவருடைய ஈரக்குலை எல்லாம் எடுத்து கடித்து துப்பப்பட்டு உடலே சிதைக்கப்பட்டு அகோரமாக்கிட்டாங்க. அவர் கொன்னுட்டு விட்டிருந்தா கூட பரவாயில்லை, அவர் அல்லாஹ்வுடைய ஷஹீத் என்ற ஸ்தானத்தை பெற இருக்கிறார். மறுமையில் அவருக்குண்டான தரஜாத்தை படித்தரங்களை அவர் பெற இருக்கிறார். ஆனா கொன்னதுக்கும் தாண்டி என்ன பண்ணாங்க, அகோரப்படுத்திட்டாங்க, ஒரு கோரப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க, உடலை கூராக்கிட்டாங்க, சிதைத்து விட்டார்கள். அப்ப அந்த கோர காட்சியை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த காட்சி அப்படியே பதிந்து போய்விட்டது. எப்படியெல்லாம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரநடை போட்டதை நபிகள் நாயகம் பார்த்திருப்பாங்க, இவ்வளவு கம்பீரமா நடந்து போனதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவருடைய உடல் இப்படி சிதைக்கப்பட்டு சுக்குநூறாக அவருடைய சிதை அவருடைய உடல் குலைக்கப்பட்டிருப்பதை பார்த்த
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த இடத்தை தேம்பி 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 அழுதார்கள். ஆனால் கொன்ற அவர் ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதானே? இஸ்லாத்தை ஏற்றார் என்றால் இஸ்லாத்துக்கு முன்னாடி ஒரு எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வினால் அது மன்னிக்கப்பட இருக்கிறது. அப்படி அந்த வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை ஒப்புக்கொண்டார்கள், அவர் இஸ்லாத்தை அங்கீகரித்துக் கொண்டார்கள். அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீ என் பார்வையில் பட வேண்டாம், நீ என்னுடைய பார்வையில் பட வேண்டாம். ஏன்னா நான் உங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஹம்சா அலியோட நினைவு தான் வரும். உங்களை நான் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஹம்சா அலியோட நினைவு தான் வருகிறது. அப்போ என் பார்வையே படாதீர்கள், அல்லது நான் உங்களை பார்க்க விரும்பல அப்படின்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் ஒப்புக்கொள்ளாத, ஒரு கணமும் அவர் அங்கீகரிக்காத, ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஏதோ ஒரு காரியத்தை செய்தனுடைய உச்சகட்ட வார்த்தை தான் என்னுடைய பார்வையில் நீ படாத, உன்னை நான் பார்க்க விரும்பல. அப்ப அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலும் சரி ஷரியத்திலும் சரி சில பேர்களை குறித்து சொல்லி காண்பிக்கிறான். அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேருடைய நடவடிக்கைகளின் காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில காரியங்களை செய்ததின் விளைவாக, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானதின் விளைவாக, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறியதின் விளைவாக அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலும் ஷரியத்திலும் டிக்ளேர் செய்திருப்பதை, சொல்லி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது அல்லாஹ் நம்மளை பார்ப்பதும் நாம் அல்லாஹ்வை பார்ப்பதும் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த துன்யா நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. இந்த துன்யாவில அல்லாஹ்வை எந்த ஒரு பார்வையும் எட்டாது, அல்லாஹ்வை எந்த ஒரு பார்வையும் எட்டாது. ஆனால் அவனுடைய பார்வை அனைவரின் மீதும் படைந்திருக்கிறது, பரவி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை ஒருபோதும் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்மளுடைய ரப்பை பார்க்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்மளுடைய ரப்பை நம்ம பார்க்கணும் என்ன செய்யிருக்குது, நமக்கு ஒரு ஆசை இருக்காது. சஹாபாக்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பாலைவனத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது அது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு நாள்னா, நல்லா முழு நிலவு தெரியக்கூடிய ஒரு நாள், பத்ருன்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு பத்ருன்னு சொல்லுவாங்கன்னா, முழு நிலவுக்கு தான் பத்ருன்னு சொல்லுவாங்க. கமர் அப்படின்னா அது சந்திரன். முழு நிலவா அது பிரகாசிக்கிற பொழுது அதுக்கு என்ன செய்வாங்க, பத்ருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் முழு நிலவும் அந்த பத்ரு தென்பட இரவிலே காட்சியளிக்கக்கூடிய அந்த நாளில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். இந்த முழு நிலவை, இந்த சந்திரனை, இந்த பத்ரை நீங்கள் எப்படி இப்போது பார்க்கிறீர்களோ, எந்த விதமான தங்கு தடையும் இல்லை, எந்த விதமான திரையும் கிடையாது, எப்படி நீங்கள் வெளிப்படையாக அப்பட்டமாக எந்த திரையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நீங்கள் இந்த நிலவை பார்க்கிறீர்களோ, இந்த சந்திரனை பார்க்கிறீர்களோ, இது போன்று நீங்கள் மறுமையில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், மறுமையில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்து, இதுதான் பாக்கியங்களிலேயே உன்னதமான பாக்கியம் என்று ஷரியத் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பாக்கியங்களிலேயே உன்னதமான பாக்கியம். நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துக்குரியவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சொர்க்கத்துக்கு போயிட்டு அதனுடைய இன்ப லோகத்தை அவர்கள் பார்த்ததற்கு மெய் மறந்து விடுவார்கள். அந்த இன்பத்தில் அவர்கள் தலைத்து விடுவார்கள். இத்தகைய இன்பமா, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த கற்பனையும் எட்டிராத, கற்பனை கூட எட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தப்படுத்தக்கூடிய அந்த சொர்க்கத்தை நீங்கள் கற்பனை செய்தால் கூட எட்ட முடியாது. உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு இன்ப லோகம். அந்த உலகத்துக்கு பேரே இன்ப உலகம். இன்பலோகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கமாக படைத்து வைத்திருக்கிறான். அப்ப அந்த சொர்க்கப்பேற்றை பெற்றதற்கு பிறகு அவனுடைய இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நேரத்திலே அந்த சொர்க்கவாசிகள் மெய்மறந்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் கேட்கிறான், நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைத்து விட்டதா? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு கிடைத்து விட்டதா? எந்த ஒரு சொர்க்கத்திற்காக நீங்கள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தீர்களோ, எந்த ஒரு சொர்க்கத்திற்காக என்ன நீங்கள் பயந்து வாழ்ந்தீர்களோ, எந்த ஒரு வாக்குறுதியை நம்பி நீங்கள் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்தீர்களோ, எந்த ஒரு வாக்குறுதியை நம்பி நான் உங்கள் மீது விதித்திருந்த கடமைகளை பேணி வாழ்ந்தீர்களோ, எந்த ஒரு சொர்க்கத்திற்காக என்னுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தீர்களோ, எந்த ஒரு சொர்க்கத்திற்காக என்னுடைய வரம்புகளை மீறாமல் வாழ்ந்தீர்களோ, அந்த சொர்க்கப்பேற்றை நீங்கள் அடைந்து கொண்டீர்களா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா? உங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்கிறார்கள், ஆம் யா அல்லாஹ், ஆம் யா அல்லாஹ், இதற்கு மேல் வேறொன்றும் இல்லை என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அனைத்து இன்பங்களை நாங்கள் கண்டுவிட்டோம்.
இதற்கு மேல ஒன்னு இருக்க போதா, இதற்கு மேல ஒன்னு இருக்க போகிறதா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அனைத்து இன்பங்கள் நாங்கள் கண்டுவிட்டோம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது. சொர்க்கத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள், நுழைந்து விட்டீர்கள், பிரவேசித்து விட்டீர்கள், மறுமை வெற்றியை கண்டுவிட்டீர்கள், சொர்க்கத்தை அடைந்து விட்டீர்கள், இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சொர்க்க பேற்றை அடைந்ததை காட்டிலும் இதனுடைய இன்பங்களை நீங்கள் அனுபவிப்பதை காட்டிலும் இன்னொரு இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னோன்னு இந்த சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள், இதற்கு மேல் என்ன இருக்க போகிறது, இந்த சொர்க்கத்திற்கு மேல் என்ன இருக்க போகிறது என்ன சொர்க்கவாசிகள் சொல்கிற பொழுது அப்போதான் அல்லாஹ் சொல்லுவான் என்னவென்று, அதுதான் நான் உங்களுக்கு வாக்களித்தது, அதான் நான் உங்களுக்கு வாக்களித்தது என்னது, என்னை நான் உங்களுக்கு காண்பிப்பேன், உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்பாக வெளிப்படுவான். ஒரு பத்ரை போன்று, ஒரு முழு நிலவை போன்று, திரை இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல் அங்கே சொர்க்கவாசிகள் இறைவனை பார்ப்பார்கள். அதுதான் இன்பத்திலேயே தலைத்த இன்பம், அதான் இன்ப பேச்சிலேயே தலைத்த இன்ப பேச்சு என்று இந்த ஷரியத் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அப்ப மறுமையில நாம் இறைவனை பார்ப்பதும் இறைவன் நம்மளை பார்ப்பதும் இது இன்பத்தினுடைய உச்சகட்டம். சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு அந்தஸ்து. பார்ப்பது மாத்திரமில்லை, பேசுவது, இறைவனோடு பேசுவது. நபிமார்களில் சில பேர் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு பேசியிருக்கிறார்கள். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபி உலகத்திலேயே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பேரு, கலீமுல்லான்னு பேரு. சில பேர் பேர் வைக்கிறாங்களா இல்லையா, கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர். அப்ப ஷரியத் அந்த சரித்திரத்தை வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆனிலே சொல்லி காமித்திருக்கிறான். அப்போ உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கிறார்கள். இஸ்லாம் மேராஜ் போன்ற சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசியிருக்கிறார்கள். இதுவல்லாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வோடு நல்லடியார்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தை பேசுவார்கள். அப்போ அல்லாஹ்வை பார்ப்பதும் அல்லாஹ்வை பேசுவதும் அது ஒரு பேற்று, அது ஒரு பாக்கியம், அது ஒரு அந்தஸ்து, அது ஒரு சிறப்பு. ஆனால் உலகத்திலே சிலருடைய நடவடிக்கைகளின் காரணத்தினால் அவரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச மாட்டான், அவர்களை புறக்கணிப்பான், அவர்களை ஒதுக்கி கட்டுவான் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறது. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரான், அதாவது 3ஆம் அத்தியாயம், 3ஆம் அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது, இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலன் உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরাতি வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். அதாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை, அல்லாஹ்வுடைய சத்தியத்தை எவர்கள் வித்து விட்டார்களோ எது, அவர்களுக்கு மறுமையில எந்த பேச்சும் கிடையாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு வசனம் சூரத்துல் பக்கரா, குர்ஆனுடைய 2ஆம் அத்தியாயத்தினுடைய 174வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலன் உலாயிக மா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன் நார். எவர்கள் அல்லாஹ் இறக்கிய விதத்தை மறைத்தார்களோ, மேலும் சொற்ப கிரயத்திற்கு, சொற்ப காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த வசனங்களை எல்லாம் விற்றார்களோ, வலா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா, அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் பேச மாட்டான், வலா யுஸக்கீஹிம், அவளை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய வேதனை உண்டு, வழி தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனங்கள் முழுக்க முழுக்க யாரை சுத்தி நிக்குதுன்னா, யூதர்களை சுத்தி நிக்குது, பனு இஸ்ரவேலை சுத்தி நிக்குது. பனு இஸ்ரவேலை பொறுத்த மட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லி காண்பிக்கிறான் என்றால், ஃபவ்வல்னா அலல் ஆலமீன், ஃபவ்வல்னா அலல் ஆலமீன். ஃபضல்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமா பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும்போது என்ன கேட்போம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக்கன்னு கேட்போம். உள்ள வரும்போது ரஹ்மத்தை கேட்போம், வெளியே போகும்போது ஃபضலை கேட்போம். ஃபضல் என்றால் வளம், பொருளாதார வளமாக இருக்கட்டும், அறிவு வளமாக இருக்கட்டும், உலகம் சார்ந்த எந்த வளமாக இருக்கட்டும், இந்த வளத்துக்கு தான் என்ன சொல்லுவோம், ஃபضல்னு சொல்லுவோம். பள்ளிவாசலுக்குள்ள ரஹ்மத் கிடைக்கும், அது வெளியே கிடைக்காது. பள்ளிவாசல் வெளியே என்ன கிடைக்கும், ஃபضல் வளம் கிடைக்கும், காசு பணம், பொருளாதாரம், பதவி, அந்தஸ்து, இதெல்லாம் சம்பாதிப்பதன் மூலமாக, வியாபாரம் செய்வதன் மூலமாக, பொருள் ஈட்டுவதன் மூலமாக, தொழில் செய்வதன் மூலமாக கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இந்த உலகத்திலேயே நாம் அதிகமாக ஃபضலை கொடுத்தவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்கள் தான். பனு இஸ்ரவேலர்கள் தான் அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபضலை நிரவமா கொடுத்தான். நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் கெமிக்கல் கலந்தது, அப்படிதானே?
நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்றேன், கெமிக்கல் கலந்தது. எது நல்ல உணவுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு காசு உயரகமான ஒரு உணவாக இருந்தாலும் கெமிக்கல். ஒரு கோழி இறைச்சியாக இருக்கட்டும், ஒரு முட்டையாக இருக்கட்டும், அது நல்ல உணவுன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு செயற்கை உணவு என்று சொல்கிறார்கள். கோழியோ ஏதாவது பிராய்லர் கோழியையோ முட்டையோ சாப்பிடுவது உங்கள் உடம்புக்கு தீங்கானது. உங்கள் உடம்புக்கு நீங்களே தீங்க தேடிக் கொள்கிறீர்கள். சர்க்கரை சாப்பிடுவது கேடுன்றான். பால் பாக்கெட் வாங்கி குடிக்கிறோமே, பால் அது கேடுன்றான். இது உங்களுக்கு நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய விளைவுகள். இந்த உணவுப் பொருட்களை அருந்துவார்கள் என்றால், சாப்பிடுவார்கள் என்றால், கோழியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், இது போன்ற உணவுகளை ஒருத்தர் தொடர்ந்து அருந்தி வருவார்கள், சாப்பிட்டு வருவார்கள் என்றால், உங்களுடைய சந்ததியினர்கள் உங்கள் கண்ணுக்கு முன்பாக மடிந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படின்ட்டு தான் நாம வேற வழி இல்லாத தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வேற வழி இல்லாம இன்னைக்கு அதுதான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட உணவு கிடைச்சிச்சு? கலப்படமான உணவா? சுத்தமான உணவு. அப்படியே மேல் உலகத்திலிருந்து அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சா இல்லையா? மண்ணு செலவா போன்ற மேல் உலகத்திலிருந்து அப்படியே அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? உணவு வந்துச்சு. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல யாருக்குமே கொடுக்காத வளத்தை என்ன பண்ணி வச்சிருந்தான்? அந்த பனு இஸ்ரவேலுக்கு கொடுத்து வச்சிருந்தான். அது மாத்திரமா அறிவு ஆற்றல், கொஞ்சம் கொஞ்சமான அறிவு ஆற்றலா கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அறிவாற்றல் வழங்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் டப்புன்னு ஏத்துக்க மாட்டாங்க. நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாடு விஷயத்துல கூட நம்ம பார்த்தோம்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தனுடைய விளைவாகத்தான் இன்னும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சுமையை அதிகப்படுத்தி கொண்டார்கள். இன்னும் பனு இஸ்ரவேலர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கணும்னா, பனு இஸ்ரவேல் ஒரு பிரிவு தான் யூதர்கள். பனு இஸ்ரவேல் ஒரு பிரிவு தான் யாரு? யூதர்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து விதமான துறையும் அவன் கையில தான் வச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த யூத அவன் சிந்திக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் அடுத்தவன் சிந்திக்க விடாம ஆக்குறான். எந்த அளவு சிந்திக்கிறான் பாருங்க. நாம எப்படி யோசிக்கிறோம்? நம்ம சிந்திக்கணும், சிந்திக்க சமுதாயமாக உருவாகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, நாம சிந்திக்கும் சமுதாயமாக உருவாகணும், அடுத்தவர்களை சிந்திக்காத மடையர்களாக அவங்க ஆக்கணும். இந்த அளவுக்கு ஒருத்தன் புத்தி வேலை செய்யாது. இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு புத்தி. ஆனா இந்த புத்தியோடு தான் அவன் தலைப்படுகிறான். சொற்ப கூட்டம் யூதர்களை பொறுத்து இன்னைக்கு இஸ்லாமிய உலகத்தினுடைய இரண்டாம் வெகுஜன மக்கள் 700 கோடிக்கு மேல இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை இருக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய இரண்டாவது வெகுஜன மக்கள் யாரு? இஸ்லாமியர்கள். இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் இந்த உலகத்தினுடைய முதல் வெகுஜன மக்களாக இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமியர் ஆக இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு வெகுஜன மக்கள் நாம் இருந்தும் கூட வேறு வேறு மதத்தவர்கள், வேறு வேறு இனத்தவர்கள், வேறு வேறு சமயத்தவர்கள் வெகுஜன மக்களாக இருந்தாலும் கூட எல்லாருடைய குடுமி அவங்க கையில தான் இருக்குது. யார் கையில இருக்குது? யூதன் என்று பார்க்கப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய அந்த சொற்ப கூட்டத்தாரிடத்தில் தான் அத்தனை பேருடைய குடுமியும் இருக்கிறது. அவன் சிந்திக்கிறான், அடுத்தவன் சிந்திக்க விடாம ஆக்குறான். அவன் தான் கண்டுபிடிக்கணும், அடுத்தவன் கண்டுபிடிக்காம இருப்பதை பார்த்துக்கிறான். அவனுடைய கண்டுபிடிப்பை தான் அனைவரும் பயன்படுத்தணும். காலையில எந்திரிச்சு நாம விளக்கக்கூடிய பேஸ்ட்ல இருந்து, காலையில எந்திரிச்சு நாம விளக்கக்கூடிய பேஸ்ட்ல இருந்து நைட்டு நாம தூங்க போகும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வரைக்கும் அவனுடைய கண்டுபிடிப்பாக தான் இருக்கும். நைட்டு தூங்க போகும்போது லாஸ்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கட்டும், அது அவனுடைய கண்டுபிடிப்பாக தான் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய அறிவாற்றல் மிகுந்த ஒரு சமுதாயமாக யார் தான் இருக்கிறா? யூதர்கள் தான் இருக்கிறான். அமெரிக்கா நாங்கள் தான் ராணுவத்திலே பலம், ஆயுதத்தில் நாங்கள் தான் பலம் என்றெல்லாம் கோல் வச்சியவன் என்ன பண்ணா? அவனுடைய நாட்டுக்கு மேலே சேட்டலைட்ல நிப்பாட்டி வச்சு தான் யார் நிரூபிச்சான். ஆட்டு அடங்கி போச்சா இல்லையா? அமெரிக்காக்காரன் இந்த உலகத்துக்கு ஆயுதங்கள் நாங்களே தான் சப்ளை பண்றவங்க, நாங்கத்தான் வல்லரசு என்றெல்லாம் பீத்துறவங்க. ஒன்னில சேட்டலைட் அவனுடைய நாட்டுக்கு மேலேயே ஒரு சில மணி நேரங்கள் நிக்க வச்சு அத்தனை வளங்கள், அத்தனை கண்டுபிடிப்பு, அத்தனை அறிவுஜீவிகள், அத்தனை விஞ்ஞானிகள் எவராலும் கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி தெரிஞ்ச பிறகு வாயெடுத்து போய்விட்டார்கள் அமெரிக்கக்காரர்கள், வல்லரசு என்று பீற்றிக் கொண்டவர்கள். அப்போ அத்தனை வல்லரசு நாடுகளையும் தொடரடங்கக்கூடிய அளவிற்கு பயமுறுத்தி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுனா அல்லாஹ் அன்னைக்கு கொடுத்தனுடைய விளைவு. அல்லாஹ் அன்னைக்கு ஃபதுல்னு சொல்றானா இல்லையா? உலகத்தில் யாரும் கொடுக்காத ஃபதுல் ஈமானா அல்லாஹ்வுடைய இஸ்லாமியர்களுக்கு தான். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். ஈமான் இறையச்சம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அறிவாற்றல், நிர்வாக ஆற்றல், பொருளாதார ரீதியான வளம் இது எங்க இருக்குது? உலகம் சார்ந்த வளம் எங்க இருக்கிறது? அவன் கையில இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகம் சார்ந்த வளத்தை உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத அளவிற்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம்? அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்து அந்த யூதர்களை, அந்த பனு இஸ்ரவேலர்களை தான் இந்த ஷரியத் இப்படி போற்றான். அல்லாஹ்
யாருக்குமே கொடுக்காத வளத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், மண்ணு செலவாவை இறக்கினோம் என்றெல்லாம் அல்லாஹ் புகழாரம் சுட்டி போற்றி புகழ்ந்து பாராட்டி அவருடைய நடவடிக்கையின் காரணத்தினால் எப்படி ஆகி போனார்கள் தெரியுமா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூது வ நஸாரான்னு மாறி போயிட்டாங்க. லஅனத்துல்லாஹி அலல் யஹூது வ நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக மாறி போய் விட்டார்கள். இதன் காரணத்தினால் அவருடைய கேடுகெட்ட நடவடிக்கைகளின் காரணத்தினால், வேதத்தில் இல்லாத பொல்லாததை சொன்னதின் காரணத்தினால், தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாததை விட்டுவிட்ட காரணத்தினால், தங்களுக்கு தோன்றியதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு பிடிக்காததை விட்டுவிட்ட காரணத்தினால், இது போன்ற போங்குகள் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் தான் அவ் உலகத்திலும் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். மறுமையிலும் அல்லாஹ் அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அன்பு சகோதரர், நாம படிப்பினை பெறணும் இதுல இருந்து. இதனால பனி இஸ்ரவேல் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒரு சில உதாரணங்களோடு நம்ம கடந்து போயிருவோம். ஒரு சில எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நீங்க வாரத்துல 6 நாள் என்ன பண்ணுங்க, அவருடைய ஒரு குலத்தொழிலாக அவருடைய கோத்திர தொழிலாக இருந்தது என்னதான்? மீன் பிடிக்கிறது தான். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா, நீ 6 நாள் போய் மீனை பிடி, வித்து நல்லா சம்பாதி, எந்த அளவுக்கு பொருளிட்ட முடியுமோ பொருளிட்டுக்கொள். ஆனால் சனிக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது. இது ஒரு வரம்பு, இது அல்லாஹ் விதிக்கக்கூடிய வரம்பு. அல்லாஹ் சோதிக்க வரம்புகளை ஏற்படுத்துவான். வேற எப்படி அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறது? வேற எப்படி அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பதற்கு அல்லாஹ் வரம்புகளை ஏற்படுத்துவான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு வரம்பை உண்டாக்குகிறான். அப்ப அந்த வரம்பு கட்டுப்பட்டு இருந்தார்களா? அந்த பனி இஸ்ரவேலர்களில், அந்த யூதர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வரம்புக்கு கட்டளைக்கு பயந்து தவிர்த்திருந்தார்கள். இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள். இன்னொரு சாரார் அந்த கட்டளையை மீறாமல் இருப்பதோடு மீறியவர்களை தடுத்தார்கள். 3 சாராரா இருந்தாங்க. ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளையை வரம்பா மீறல, பேசாம இருந்துட்டாங்க. இன்னொரு சாரார் வரம்பை மீறினார்கள். இன்னொரு சாரார் வரம்பை மீறாததோடு மீறியவர்களை தடுத்தார்கள். எப்பா, வரம்பை மீறாத, அல்லாஹ்வுடைய அந்த வரம்பை அந்த கட்டளையை மீறின அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது ஏற்படுவதோடு எங்கள் மீது ஏற்பட்டுரும். உன் மீது ஏற்படுவதோடு எங்கள் மீது ஏற்பட்டு விடும் என்ற அந்த பயம், அச்சம் அவரது இருந்த காரணத்தினால் தடுத்தார்கள், போகாதீங்கன்னு தடுத்தார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை வரம்பை மீறி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குச்சு. அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, குரங்குகளாக மாற்றி விட்டான். அல்லாஹ்வுடைய சாபம் யார் மீதெல்லாம் இறங்குச்சு? யாரெல்லாம் வரம்பை மீறினார்களோ அவர்கள் மீதும் ஏற்பட்டுச்சு. அந்த வரம்பை மீறுகிற பொழுது யார் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்களோ, நமக்கு என்ன, நாம செய்யாம இருந்தா போதும், நமக்கு என்ன, நாம செய்யாம இருந்தா போதும், அவங்க செஞ்ச நாம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் மீதும் சாபம் இறங்குச்சு. யார் அதை தடுத்தார்களோ அவர்களும் அந்த வரம்பை மீறாமல், வரம்பு மீறுகிற போது அந்த ஜனங்களை எவர்கள் தடுத்தார்களோ அவர்கள் மாத்திரம் தப்பித்தார்கள் என்று ஷரீஅத்தை நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். இன்னைக்கு பாருங்க, இது நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? நம்மளுடைய சமுதாயம் நடக்குதா இல்லையா? வாரத்தை அல்லாஹ் நான் சொல்றேன், 6 நாள் சம்பாதிங்க, தொழிலேன்னு கூட கட்டி அழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 நாள் 7 நாள் கூட சம்பாதிங்க, வெள்ளிக்கிழமை கூட நீங்க சம்பாதிங்க. வெள்ளிக்கிழமை முழு பனி இஸ்ரவேலர் மாதிரி முழு தடையெல்லாம் இல்லை, முழு நாள் தடையெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஜும்மாவுடைய நேரம், இதா நூதி அலி ஸலாத்தி யௌமுல் ஜும்ஆ ஃபஸாவு இலா திக்ரில்லா, ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்க அழைக்கப்பட்டீர்கள் என்றால் வியாபாரத்தை விட்டு வந்து விடுங்கள், வியாபாரத்தை விட்டு வந்து விடுங்கள். அந்த குறிப்பிட்ட அந்த டியூரேஷன், அந்த நேரம், ஜும்மாவுடைய நேரம் ஆரம்பித்து அந்த ஜும்மாவுடைய தொழுகை முடிகின்ற வரைக்கும் நீங்க வியாபாரம் செய்யாதீங்க என்று இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு குறுகிய ஒரு கட்டுப்பாட்டை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த கட்டுப்பாட்டை கூட எத்தனை பேர் உட்படுகிறார்கள், கட்டுப்படுகிறார்கள்? யோசித்து பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ பேர் தொழுகை நடக்க நேரத்தை வந்து சேர்றாங்க. இன்னும் ஜும்மாவுடைய தொழுகையில கூட ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து பின்னாடி வரவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே சிறப்புப்படுத்தப்பட்ட பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய தவறான போகின் காரணத்தினால் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானார்கள். அவை அல்லாஹ் மறுமையில ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதே போன்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மான்னு சொல்றான். குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால்? தாமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏன்னா நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. ஏன்னா நீ அதாவது சுயநலவாதிகளாக உங்க வேலையை மாத்திரம் பார்த்துட்டு பேசாம போயிடுறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எதுக்கு ஊர்வம்பு, நமக்கு எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை என்றெல்லாம் நீங்கள் ஒதுங்கி விடவில்லை. அடுத்தவன் பிரச்சனை என்ன பண்றீங்க, போறீங்க, அடுத்தவனே நீங்க கேர் பண்றீங்க. அவர் தவறு செய்கிற பொழுது சுட்டி காட்டி அவரை திருத்த முற்படுகிறீர்கள், அவருக்கு நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள். அப்படி ஏவுகிற பொழுது தான் இந்த நன்மைகள் பரவும், தீமைகள் குறையும். அப்படிதான் எப்போது ஒருத்தர் நன்மையை ஏவ முடியும்?
எப்போது ஒருத்தர் நன்மை ஏவ முடியும் அப்படின்னா தான் நன்மையை செஞ்சாதான் அடுத்த ஒரு நன்மையை ஏவ முடியும். எப்போது அடுத்த ஒரு தீமையை விட்டு தடுக்க முடியும் அப்படின்னா தான் தவறு செய்யாமல் இருந்தால் தான் அடுத்தவர் தடுக்க முடியும். இப்படி ஒருவராக மாறிவிட்டார் என்றால் அனைவருமே தவறு செய்யாதவர்கள் ஆகிவிடுவார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய பியூட்டி. இஸ்லாம் எதற்கு நன்மை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, நன்மையை அவர் ஏவுவார் என்றால் அவர் நன்மையை செய்தே ஆக வேண்டும், தீமையை விட்டு பிறகு அவர் தடுப்பார் என்றால் அவர் தீமையை விட்டு விலகி ஆக வேண்டும். அப்படி இப்படி ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிற பொழுது தீமைகள் ஒரே அடியாக ஒழிக்கப்படும், நன்மைகள் ஒரே அடியாக ஓங்கும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காமித்திருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம செய்யற வரைக்கும் தான் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காரியம் எப்போதெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோமோ, நன்மைகளை பேசிக்கொண்டு, மார்க்கத்தை பேசிக்கொண்டு, தீமைகளை தடுத்துக்கொண்டு, சமூக தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு, இப்படியே நாம் எத்தனை காலம் இருக்கிறோமோ அது வரைக்கும் தான் அல்லாஹ் நம்ம சிரமப்படுத்தி வைத்திருப்பான். இதை நம்ம விட்டுட்டோம். இந்த தாவா என்ற அழைப்பு பணியை, நன்மையை ஏவுவது தீமையை விட்டு தடுப்பது என்ற இந்த அழைப்பு பணியை, இந்த சீர்திருத்த பணியை நாம விட்டுட்டோம் அப்படின்னா சிறந்த சமுதாயம் என்ற சாணத்தில் இருந்து நாம் இறக்கி விடப்பட்டு விடுவோம். அதான் நீ நடந்துட்டு இருக்குது. சிறந்த சமுதாயம் என்ற சாணத்திலிருந்து என்ன பண்ணிடுவோம், அல்ல நம்மள இறக்கி விட்டுருவான். அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தினுடைய இஸ்லாமிய நிலைமையை நான் பார்க்கிற பொழுது, இந்தியாவில் இஸ்லாமுடைய நிலைமையை நான் பார்க்கிற பொழுது மிக ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையாக மாறி போயிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் சொற்பமான மக்கள் வெகுஜன மக்களை வென்று காண்பித்தார்கள். இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு இந்தியாவில் 20 கோடிக்கு மேல இஸ்லாமில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மக்கள் தொகை 120 கோடி கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னா, அப்ப இஸ்லாமியர்கள் இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராராக 20 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனா இவ்வளோ மக்கள் நாம் இருந்து எத்தனை பேர் வென்று எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் இஸ்லாத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு ரொம்ப சொற்பமான மக்கள் தான் வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப அந்த அரபு நாட்டில இருந்து இந்த இந்தியாவிற்கு வணிகத்திற்காக, வியாபாரத்திற்காக வந்தவர்கள் சொற்பமானவர்கள் தான். ஆனா அந்த சொற்பமானவர்கள் வென்றெடுத்தவர்கள் தான் இந்த 20 கோடி மக்கள். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த 20 கோடி மக்கள் நீங்களோ நம்மளோ வென்றெடுத்தவர்கள் கிடையாது. இந்த 20 கோடி மக்கள் மேலாக இந்த இந்தியாவில் இஸ்லாமில் இருக்கிறார் என்றால் இதை நீங்களோ நாம வென்றெடுத்தது கிடையாது. அன்றி அந்த அரபுலத்திலிருந்து வணிகத்திற்காக, வியாபாரத்திற்காக வந்து ஞானயமாக, தர்மமாக வியாபாரம் செய்து மொழியே தெரியாம இஸ்லாத்தை பரப்பி விட்டு போனாங்க. மொழியே தெரியாது, இஸ்லாத்தை பரப்பி விட்டு போனாங்க. இனி நமக்கு மொழி தெரியும், இவரோட கலாச்சாரத்தோடு நம்ம ஒன்றி இருக்கிறோம், இவர்களோட அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சான்மார்களாக நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இனி நம்ம இஸ்லாத்தை சொல்ல முடியல. அது நமக்கு தயக்கமா இருக்குது. நமக்கு அதுக்கு தயக்கமா இருக்குது. அதை சொல்றது நம்ம யோசிக்கிறோம், அதை சொல்றது நம்ம பின்வாங்குறோம். அப்ப இதை நம்ம எப்போ விட்டுருவோமோ, இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவது, நன்மையை ஏவுவது, தீமையை விட்டு தடுப்பது, சமுதாயத்துல ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்துல முதலில் சென்று குரல் கொடுக்கக்கூடிய இந்த பணியை நம்ம எப்போ விட்டுருவோமோ, அப்போ சிறந்த சமுதாயம் என்ற அந்த சந்தேகம் என்ன பண்ணிடுவோம், நம்ம கீழே இறங்கிறோம். நீங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. நாம செய்ய வேண்டிய பணியெல்லாம் யாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதுவுக்கு எதிராக பிரச்சனமாக இருக்கட்டும், மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இப்படியாக சமுதாய சீர்கேட்டுக்கு எதிராக பெண்கள் நடு ரோட்ல இறங்கி நிற்கிறாங்க, பெண்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? நீங்க எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு சில பெண்கள் காவல்துறையாளர்களால் அடிக்கப்படுகிறார்கள், மண்டையில் ரத்தம் சொட்டுகிறது. எதற்காக அந்த பெண் தாக்கப்படுகிறாள், எதற்காக அந்த பெண் அடிக்கப்படுகிறாள்? அவ என்ன செஞ்ச தப்பு என்ன? விபச்சாரிகள் எல்லாம் சுதந்திரமாக நடமாறி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டினுடைய அவலநிலையை பாருங்க. விபச்சாரிகள் சுதந்திரமாக நடந்தேறி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை கெடுக்கக்கூடிய இந்த குடியை எதிர்க்கக்கூடிய பெண்கள் என்று என்ன செய்யப்படுறாங்க, அடிக்கப்படுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, மறுமை பற்றிய சிந்தனையும் கிடையாது. ஆனா அது சமுதாய தீமை என்பதை மாத்திரம் அவள் புரிந்திருக்கிறார். அந்த குடி குடித்தனத்தை கெடுத்துரும், அந்த குடி குடும்பத்தை கெடுத்துரும் என்று அந்த சமுதாய தீமையாக அது அடையாளம் கண்ட காரணத்தினால் அதற்கு எதிராக அவள் போராடி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சமுதாய தீமை எதுங்க? இந்த உலகத்திலே மிகப்பெரிய சமுதாய தீமை எது? குடியா, வட்டியா, விபச்சாரமா, கொலையா, கொள்ளையா, திருட்டா, மோசடியா, லஞ்சமா, ஊழலா? எது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய சமூக தீமை என்றால் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் ஷிர்க் தான். அதனால தான் ஷிர்கிலிருந்து ஒருத்தன் மீண்டு வந்துட்டான் என்றால் அவன் குடித்திருந்தால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான், விபச்சாரம் செய்திருந்தால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்? மிகப்பெரிய பாவத்திலிருந்து தன்னை என்ன பண்ணாம மீட்டு எடுத்துக்கொண்டான், தன்னை தற்காத்து கொண்டான். அப்ப இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயம், சமுதாய தீமை, சமுதாய கொடுமை என்றால் அது ஷிர்க் தான். மதுவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க,
விவசாயத்திற்கு ஆதரவாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, கலப்பட உணவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, லஞ்சத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அநியாயமான ஷிர்க்கு, அதற்கு எதிராக போராட வேண்டிய மிக தகுதி படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அந்த பணி அந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோமா? அது பாவம் என்று நமக்கு தான் தெரியும். குடிச்சா அது பாவம் விளைவிக்கும் என்று அவர்களுடைய புறக்கண்ணால் தான் அதை பார்க்க முடிகிறது. குடிச்சா அது பாவம், வட்டி பாவம், திருட்டு பாவம், விபச்சாரம் பாவம், இதையெல்லாம் அவளால் புரிய முடியும். இதையெல்லாம் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த இணை வைப்பு இருக்கிறது பார்த்தீர்களா, இது அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும், ஞான கண்ணால் தான் பார்க்க முடியும், இறைவனுடைய கல்வியை பெற்றனுடைய விளைவாகத்தான் பார்க்க முடியும். அந்த கண் அந்த பார்வை யார்கிட்ட இஸ்லாம் தான் இருக்குது. ஆனா நாம கண்ணை புத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை மற்றவளால் அடையாளம் காண முடியாது. அதை அடையாளம் காணக்கூடிய அந்த பார்வையை அல்லாஹ் யாரு கொடுத்திருக்கிறான் என்றால் இஸ்லாமிய நமக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஆனா நாம கண்ணை புத்தி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்படியே நம்முடைய நிலைமை போச்சுன்னு வச்சுங்களேன், சிறந்த சமுதாயம் பேசிட்டு தான் இருக்கணும். சிறந்த சமுதாயம் பேசிட்டு தான் இருக்கும். அல்லாஹ் இறக்கட்டும். அதான் அன்பு சகோதரர், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தினால் பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவருடைய சிறப்பிலிருந்து இறக்கிவிடப்பட்டு விட்டார்கள், மறுமையில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார் என்றால் இப்படிப்பட்ட தவறான போங்க தான். ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி மாறிட்டான் பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் சனிக்கிழமை வரம்பு மீறினா, ஆனா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சனிக்கிழமை லீவு. இன்னைக்கு வீக்கெண்ட்ஸ்னா என்னது, சாட்டர்டே சண்டே தானே. அன்னைக்கு ஒரு நாள் அவன் வரம்பை மீறினான், அதுல அவன் பட்டது, அதில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அதனுடைய விளைவாக இன்னைக்கு பார்க்கிறோம் உலகம் முழுவதும் சாட்டர்டே சண்டே. யூத நசாராக்களுடைய வழிபாடுகள் உள்ள அந்த நாட்களில் உலகம் முழுவதும் விடுமுறை, உலகம் முழுவதும் விடுமுறை. அப்ப அன்பு சகோதரர், இதையெல்லாம் நாம உள்வாங்கணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த யூதர்கள் தாவா செய்யாமல் போனனுடைய விளைவு, தவறுகள் செய்கிற பொழுது அதை தடுக்காதனுடைய விளைவு, அதனால அவருடைய அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். அதனால் மறுமை அல்லாஹ் அவர்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்ப இது போன்று யூதர்களோடு நசாரக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து எந்த காரியத்தினால் அவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து தூரமாக்கப்படுதா என்பதை புரிந்து உணர்ந்து அதை நாம் தெரிந்து அது போன்ற காரியங்கள் நாம் ஈடுபடாமல் இருக்கணும். இன்னும் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்களிலே சொல்லி காமித்திருக்கிறார்கள், நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. என்னவென்று ஒரு சில காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், ஏறெடுத்து அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன காரியம் அத்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சாதாரண இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், மிகவும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அப்படிதானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த மட்டில் அவன் மன்னிப்பான் என்று குர்ஆன்ல பல இடங்களே சொல்லி காமித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா, ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஓ ஹைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபு, அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் பாவம் மீட்சி பெற்று பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடியவர்கள். அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இங்க யாரும் உத்தம யோக்கிய பர்ஃபெக்ட் 100% பியூர் அப்படிலாம் யாரும் கிடையாது. மனிதர்கள் என்றாலே பாவக்கரை படியாதவர்கள் யாரும் கிடையாது, தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் தவறு செய்தாலும் கூட, பாவங்கள் செய்தாலும் கூட மனம் திருந்தி அவர்கள் வருந்தி அல்லாஹ் அடுத்து தௌபா செய்து அவர்கள் ஒழுக்கமாக வாழ்கிற பொழுது அவர்களுடைய பாவம் மீட்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்கக்கூடியது இது பாவத்தையும் தாண்டியது, அதாவது தவறையும் தாண்டியது. அதாவது அருவருப்பான விஷயம் சொல்லுவோம்ல, மிருகம் கூட செய்யான்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான விஷயம். அது சாதாரணமா ஒரு மனுஷ மனம் அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடாது, சாதாரணமா ஒரு மனுஷ மனம் அவ்வளவு சீக்கிரத்தை செஞ்சிடாது. தன் மனசு அவனை தடுத்தும் கூட, அவனுடைய மனசு அவனை தடுத்தும் கூட அதையும் தாண்டி வக்கிர புத்தியோடு அவன் செய்யக்கூடிய ஒரு கேவலமான அருவருப்பான அசிங்கமான ஒரு சில காரியங்களின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து கூட மறுமையில பார்ப்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார்கள். இப்படியாக பல ஹதீஸ்களிலே பலவிதமான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற பொழுது சலாசத்துன் 3 பேர் லா யுகல்லிமுல்லாஹ் யௌமல் கியாமா, மறுமை அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க. 3 ஆபத்தான மனிதர்கள்,
கேவலமான மனிதர்கள். அல்லாஹ் அவளை பார்க்க மாட்டான், அவளோடு பேச மாட்டான், அவள் செய்த பாவங்கள் இருந்து அவளை தூய்மைப்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட கேவலமான பாவம், அப்படிப்பட்ட அருவருப்பான பாவம், அந்த பாவத்தை இருந்தால் அல்லாஹ் அவளை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு அவர்கள் யார் தெரியுமா என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அது ஒருவராக ஷேகுன் ஜான் அப்படின்னா வயது முதிர்ந்த வயசான ஒரு விபச்சாரம், வயது முதிர்ந்த நிலையில் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்திருக்கிறார். அதனால விபச்சாரம் என்பது பெரும்பாவம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விபச்சாரம் என்பது தண்டனைக்குரிய ஒரு பாவம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விபச்சாரம் செய்தவர் அறியப்படுவார் என்றால் உலகத்திலேயே அவர் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பாவம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த இழிச்செயல் கூட ஒரு லாஜிக் இருக்கலாம், ஒரு லாஜிக் இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு கட்டத்திலே புத்தி மயங்கி சூழ்நிலையின் காரணத்தினால் அவருடைய இச்சை மேலோங்கி விட்ட ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தவறு செய்து விட்டார். தவறு செய்திருக்க கூடாது, அது ஏற்க முடியாதது. ஆனால் வயது முதிர்ந்த எல்லாருனாலும் நம்பப்படக்கூடிய கண்ணியத்தை கொடுத்து பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பெற்றிருந்தும் கூட இந்த கேவலமான ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறார் என்றால் அவர் அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். உண்மையிலே வீட்டில் கூட நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கோ ஏதோ ஒரு அவசர தேவைக்கோ நம்ம வெளியே போகிற பொழுது யாராவது வயசானவங்க இருக்கிறாங்களா அவங்ககிட்ட பாதுகாப்பாக விட்டு போவோம் அப்படிதான் நினைப்போம். என்னதான் நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் கூட இளைஞர்கிட்ட வயசு அதாவது இளம் வயசு உடையவர்கிட்ட விட்டு போக மாட்டோம். தெரிஞ்ச நண்பராக கூட இருக்கட்டும், ரொம்ப காலமா நம்ம பக்கத்து வீட்டில் வாழக்கூடியதாக கூட அவர் இருக்கட்டும், ஆனா அவரோட செய்தியில் என்ன பண்ணிட மாட்டோம், அவங்க நம்பி நம்முடைய பிள்ளைங்களை ஒப்படைச்சிட்டு போக மாட்டோம். ஏன்? அவருடைய வயது அல்லது அவருடைய நிலைமை ஒரு சூழல் என்று வருகிற பொழுது ஷைத்தான் அவளை வழிகெடுத்து விடலாம் என்ற ஒரு பயத்தினால், ஒரு அச்சத்தினால் என்ன பழக்கமானதாக இருந்தாலும் என்ன நெருக்கமானதாக இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளை என்ன பண்ண மாட்டோம், அவர் செய்தியில் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு போயிட மாட்டோம். ஆனால் ஒரு வயசானவர் இருக்கிறார், பக்கத்தில் ஒரு அங்கிள் இருக்கிறார், ஒரு வயசான இருக்கிறார், ஒரு தொலைக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கிறார் அப்படின்ற பொழுது வயசானவர் நம்ம பிள்ளைய கொஞ்சம் பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பிக்கை நம்ம பண்ணிடுவாங்க, விட்டுட்டு போவாங்க. இப்படி நம்பிக்கையை பெற்றதற்கு பிறகு அவர் தவறு செய்ய மாட்டார் என்று மக்கள் எல்லாம் யோகபித்ததற்கு பிறகு அவர் அந்த ஒரு இழிச்செயலை செய்கிறார் என்றால் அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான். அது கேவலத்தையும் கேவலமாக பார்க்கிறான், அது அசிங்கத்திலும் அசிங்கமாக பார்க்கிறான். அப்படி ஒரு இழிச்செயலை ஒருவர் செய்வார் என்றால் மறுமையில் அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார். ஆனால் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நாம் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட இழிவானவர்களை, இழிச்செயலை செய்யக்கூடியவர்களை நம்மளால பார்க்க முடிகிறது. வயசானவங்க, கண்ணியமா நம்ம பார்க்கக்கூடியவங்க, நம்ம அப்பா ஸ்தானத்தில் அவர் இருக்கிறான்ட்டு மரியாதையாக நாம் அவளை பார்க்கக்கூடியவங்க, அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே இது போன்ற தவறுகள் செய்வதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். ஏங்க இவர் ஒரு தவறு செஞ்சுட்டாரு, நம்ம காதுக்கு ஒரு செய்தி வருது, இவராங்க நம்ம கேட்போம். நம்ம வாப்பா வயசுல உள்ளவராச்சங்க, தந்தை வயசுல உள்ளவராச்சங்க, அவர் அப்படி இல்லைங்க கண்ணியமா பார்த்தோம் என்று நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்திருப்பாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு செயலை செய்திருக்கிறார் என்று நம்மளுடைய காதுக்கே செய்திகள் வருகிறது, தகவல் வருகிறது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் துளி கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் துளி கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முடிவே அவருடைய கடைசி காலத்தை விட்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு இளம் வயசுல, இளம் துடிப்பில, ரத்த சூட்டுல ஏதோ ஒன்று ரெண்டு அசம்பாவிதம், ஏதோ ஒரு தப்பு தண்டாக்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், அருளாளன், கிருபையாளன், மன்னிப்பாளன், எவ்வளவு கிஃப்டை கொடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய கடைசி காலத்தை வைத்துத்தான், அவருடைய வயோதிக நிலைமையை வைத்துத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், அவருடைய விஷயத்தை அல்லாஹ் முடிவெடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் கூட ஒருத்தர் போய் பாவம் செய்வார்னா, இந்த கட்டத்தில் தான் பாவம் செய்கிறார் என்று அல்லாஹ் அந்த கட்டத்தை வச்சு முடிவு பண்ணல. பாவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நாடி நடமனுடைய வேகங்கள் எல்லாம் தளர்ந்து போய் ஒரு கட்டம் வருகிறதா இல்லையா, தவறு செய்வதற்குண்டான எண்ணங்களோ எண்ண ஓட்டங்களோ ஆசைகளோ வராத ஒரு சூழல் வருகிறதா இல்லையா, அந்த காலகட்டத்தை வைத்து தான் அல்லாஹ் முடிவு எடுக்கிறான். அந்த காலகட்டத்தை கூட ஒருத்தர் தவறு செய்கிறார், அந்த காலகட்டத்தை கூட ஒரு இழிவான காரியத்தை ஒருத்தர் செய்கிறார் என்றால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவே மாட்டான்.
அல்லாஹ் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒருபோதும் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார்கள், வயதான ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். மேலும் சொன்னார்கள், ஆயிலுன் முஸ்தக்பீருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பெருமை அடிப்பது கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. அல்லாஹ்வே பெருமைக்குரியவன். பெருமையை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார் என்றால், யாருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் போக மாட்டார். அதனால நம்முடைய ஈகோ, பெருமை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே காலில் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டாங்க. ஈகோ, பெருமை, ஆணவம், அகங்காரம் அப்படின்ற அந்த சிந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே காலில் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டாங்க. யாருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் அடைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார்கள், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, பெருமை அடிக்கலாம் ஏத்துக்க முடியாது. ஆனால் பெருமை அடிப்பதற்குண்டான வஸ்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு லாஜிக்கா ஏத்துக்க முடியும். ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய ஒரு பணக்காரன், அவன் கொஞ்சம் கெத்தா, கொஞ்சம் ஒரு பெருமையா அவன் அலையிறான், அது கூடாது, அது தண்டனைக்குரியது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியது, மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்காவது அவன்கிட்ட காசு பணம் இருக்குதுப்பா, அவன் ஆட்டம் போடுறான்ப்பா, அவன்கிட்ட காசு பணம் இருக்குதுப்பா, அவன் ஆட்டம் போடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இவன் எப்படிப்பட்டனா ஒன்னும் கிடையாது. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்லு குத்துறவன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்லு குத்துறவன் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது, வழி கிடையாது. வீட்டுல என்னதோ குடிச்சது பச்சை தண்ணி தான், வெளியே வந்து என்ன பண்றது, கறி சோறு தின்ன மாதிரி பல்ல குத்துறது, கறி சோறு தின்ன மாதிரி பல்ல குத்துறது. இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார். ஒண்ணுமே இல்லாம நான் பெருமடிக்கிறது, ஒண்ணுமே இல்லாமல் தற்பெருமை அடிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா அன்பு சகோதரர், இதில் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பெருமை என்பது ஒருபோதும் ஒரு மூமின் இடத்திலே ஒருபோதும் அது ஏற்கத்தக்கது கிடையாது. அதிலும் குறிப்பாக ஒண்ணுமே இல்லாம பெருமை அடிக்கிறோம் என்றால் இது இரட்டிப்பு பாவமாகும், இது பன்மடங்கு பாவமாகும். இல்லாததை கொண்டு பெருமை அடிப்பதை போல, இல்லாத வஸ்துக்களை கொண்டு பெருமை அடிப்பது போல, தனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை பெருமை அடிப்பதாக ஒருவர் இருப்பார் என்றால் அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார். அப்ப இது இரண்டாவது மனிதர். யாரு? பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. தனக்கே அல்லாஹ் பெரிய அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னும் பொழுது அவர் இன்னும் பணிவா போகணும், இன்னும் அவர் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்து போகணும், இன்னும் அவர் இறங்கி போகிற பொழுது தான் அல்லாஹ் அவரை உயர்த்துவான். ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆட்டம் போட்டார் அப்படின்னா இன்னும் கொடுத்தா எப்படி ஆட்டம் போடுவார்? ஒண்ணுமே இல்ல, இப்பவுமே பேச்செல்லாம் ரொம்ப வீராப்பா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது, கொடுத்தா இன்னும் எப்படி ஆட்டம் போடுவாரு? குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதையாகி போயிடும், குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதையாகி போயிடும். அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார்கள், பெருமை என்பது அறவே கூடாது. அதிலும் குறிப்பாக தகுதி இல்லாம பெருமை அடிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை, இன்னைக்கு அப்படிதான் பல பேர் திரிகிறார்கள். இன்னைக்கு பல பேரிடத்துல பெருமளவுக்கு மார்க்க அறிவையெல்லாம் அவங்க வளர்த்து கொண்டது போல தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கிறது பெரிய அல்லா மக்கள் மாதிரி தான் பேசக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. முஃப்திகள் கூட ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு போய் கேட்டோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் பாஸ் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு பயந்து போய், நம்ம தெரியும் இருந்தாலும் ஒரு வச்சு என்ன பண்ணிப்போம், நம்ம அனலைஸ் பண்ணிப்போம், ஒரு வாட்டி அதை நம்ம செக் பண்ணிப்போம் என்று ஒரு அச்சத்தினால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பதில் காரணத்தை அவர் தவறா புரிஞ்சிடக்கூடாது, நம்ம சொல்லக்கூடிய பதில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தவறா அமைந்து விடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் தெரிந்திருந்தாலும் கூட கொஞ்சம் நேரத்தை வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுங்க, நான் சொல்றேன், எனக்கு ஃபோன் பண்ணீங்க, இல்லை நான் எஸ்எம்எஸ் பண்றேன் அப்படின்ட்டு படித்த பட்டதாரிகளாக அல்ல படித்து பண்டிட்டாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்கள், அவர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க தருவாங்க அப்படின்னா, இந்த முழுக்குடம் தழும்பாது அரைக்குடம் தழும்பும், அரைக்குடம் தழும்பும் முழுக்குடம் தழும்பாது என்பது மாதிரி இந்த மார்க்க அறிவை அதிக அளவு பெற்றக்கூடியவர்கள் பேசாமல் இருப்பார்கள். இந்த அரைக்குடம் தழும்பு என்பதை போல மார்க்கத்தில் பெரிய அளவுக்கு படித்திருக்க மாட்டார். இன்னொரு குர்ஆன் எடுத்து சரியான தஜ்வீது முறைப்படியில கூட அவர் ஓத தெரிஞ்சிருக்காது. நாலு பயானை கேட்டுட்டு பெரிய முஃப்தி அவர் ஆகக்கூடிய சூழலை எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. அது அவரது மாத்திரம் இல்லாமல் அவரது எதிர்பார்க்கிறார், தான் பெரிய அறிஞர், தான் பெரிய ஆலிம், இப்படியாக தான் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தகுதிக்கு மேல் தகுதிக்கு ஆசைப்படாதீர்கள், தகுதியை மீறி பெருமை கொள்ளாதீர்கள். தகுதியை மீறி பெருமை கொள்வதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஆனால் அன்பு சகோதரர், இதுலயும் நாம் என்ன பண்ணணும், ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ ஏழை அடிக்கக்கூடிய பெருமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார்கள். டைம் குறைவாக இருக்கிறதா இன்னும் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற பொழுது மன்னான் என்று சொன்னார்கள். மன்னான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். மன்னா என்பது அல்லாஹ்வுடைய பெயர். இந்த இடத்துல இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு உதவியை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறது. உதவியை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறது. உதவியை இவர் செஞ்சுட்டு அந்த உதவியை செஞ்சதை வச்சு மக்களுக்கு மத்தியிலே பெருமை அடிப்பது. மக்களுக்கு மத்தியிலே இவர் என்ன பண்றது, மக்களுக்கு மத்தியிலே இவர் தன்னை பெருமையாக மக்கள் பேசும் விதமாக நடந்து கொள்வது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுல்லதீன ஆமனூ லா துபித்திலு ஸதகாத்திஹும் பில் மன்னி வல் அதா. மூமின்களே, சதக்கா தான தர்மங்களை செய்துவிட்டு அது சொல்லி காண்பிப்பதை கொண்டு வீணாக்கி விடாதீர்கள். சுத்தமா போச்சு. அதாவது குளிக்க போய் சேர் பூசிட்டு வந்த கதையாகி போயிடும். குளிக்க போயிட்டு சேர் பூசிட்டு வந்த கதை. நீ தான தர்மம் செய்யாம இருந்தா கூட பரவாயில்லை, அதை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறது. அதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறது. நான் தான் அவனை ஹெல்ப் பண்ணேன், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், நான் தான் கொடுத்தேன், நான் ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு அவன் ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆகியிருப்பான், நான் தான் தூக்கி விட்டேன், நான் அவனை ஹெல்ப் பண்ணாமல் அவன் இப்படி வளர்ந்துருப்பானா, நீ தான் ஹெல்ப் பண்ண, நீ தான் கொடுத்த, யார் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் சவாபா அல்லாஹ்கிட்ட எதிர்பார்த்து அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க போறான். ஆனால் இப்படி சொல்வதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த நினைப்பது. அப்போ இதையும் நபிகள் நாயகம் சொல்லி காண்பித்து, எவர் சொல்லி காண்பிப்பாரோ, தன்னுடைய உதவியை சொல்லி காண்பிப்பாரோ, தன்னுடைய தான தர்மத்தை சொல்லி காண்பிப்பாரோ, அவன் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஏறெடுத்த நாளை மறுமை நாளில் பார்க்க மாட்டான் என்று சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதரர், இதுவெல்லாம் பல விஷயங்கள் பல ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எந்தெந்த தீய அணுகுமுறை, எந்தெந்த அசிங்கமான செயல், எந்தெந்த அருவருப்பான செயல் ஒரு இடத்தில் இருந்தால் அல்லாஹ் அவரை ஏடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று சொல்லி காமித்திருக்கிறார்களோ, அதிலெல்லாம் இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோடு, மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து அது போன்ற தவறான அசிங்கமான கேவலமான அந்த காரியங்களில் நாம் அகப்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் ஒரு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளையும் நாம் அல்லாஹ்வையும் பார்க்கக்கூடிய, அவனோடு பேசக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு லீ வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.